गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. இப்படி விதுரர் மேலே கலி வரப்போகிறது, நாம தான் ஜாகிரதைப்படணும்னு சொன்னது போல யுதிஷ்டிரர் இப்போ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிகிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா நிறைய மாற்றங்கள் தெரியறது. நேத்திக்கு வள்ளியும் அப்படியே உண்மையை பேசின்னு இருந்தான், இன்றைக்கி பார்த்தா தலைகீழ பேசுகிறான், பொய் சொல்கிறான், ஏமாத்துவது போல் தெரியறது. இப்படி எங்கே பார்த்தாலும் ஒரே அமங்கலமாக இருக்குது. யாரை பார்த்தாலும் நேத்திக்கெல்லாம் உண்மையை சொல்லிட்டு விட்டு கொடுத்து போனவர்கள்லாம் இன்றைக்கி எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறான். என்னடா இது உலகமே இப்படி பெரட்டி போட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி மேலே கலிபுருஷன் வரப்போகிறானோ, கலி வரப்போகிறதோ அப்படின்னு பயந்துட்டே இப்படி சிந்தையோடு இருக்கும்போது உடனே பீமசேனன் அங்கேருந்து வராராம். உடனே அந்த பீமசேனனை பார்த்து, பீமசேனா, நம்மளுடைய தம்பி அர்ஜுனன் வேற கிருஷ்ணனை விடுறதுக்காக துவாரகைக்கு போயிருக்கான், இங்கேயும் இப்படி அமங்கலமாக இருக்குது, எப்போ அவன் துவாரகையிலேருந்து வரப்போகிறான், என்ன நடக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனனை பார்த்து வருத்தப்படுறாராம். ஏன்னா ஒரே அமங்கலமாகவே தெரியறது அவருக்கு. அவர் சுற்றி பிரதட்சிணமாக எப்பயுமே பசுமாடு இந்த மாதிரி மங்களமாக இருக்கக்கூடிய தெய்வதாம்சமாக இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் போகுமா. இப்போ அந்த பசுக்கள் இத்தியாதிகள்லாம் அப்பிரதட்சிணமாக போகிறது, கழுதை இந்த மாதிரி உள்ள ஜந்துக்கள்லாம் பிரதட்சிணமாக போகிறது. இதுவே அபசேகனம் போல் இருக்குது. மேலே பார்த்தா எங்கே பார்த்தாலும் அமங்கலம். பூமியை பார்த்தா பூமி அங்கங்கே பூகம்பம் வருது, நடுங்கிறது, மலைகளே நடுங்குவது போல் இருக்கான். ஆகாசத்தில் பார்த்தா புறா, காக்கைகள், அப்புறம் கோட்டான்கள் எல்லாம் அது பயமே இல்லாமல் ஏதோ ஆகாயத்தையே இப்படி மூடுவது போல் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு அபசக்கனம் காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா. இப்படி எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குது. அதுக்கும் மேலே ஒரே புழுதி சூழ்ந்த பூமியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அங்கங்கே புழுதி கிளம்புறது, யாரும் ஒழுங்காக பார்த்துக்கவும் முடியல. எப்பயுமே பிரகாசிச்சுன்னு இருக்கிற நல்ல சூரியனே மங்கி போனது போல் இருக்குது. இதுக்கும் மேலே முக்கியமாக பார்த்தா பசுமாடுகள்லாம் கன்றுக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிறது, கன்று போய் பால் குடிக்க மாட்டேங்கிறது. இப்படிலாம் எங்கே பார்த்தாலும் ஒரே அமங்கலமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நேராக கோவில்கள் போய் பார்த்தா அங்கே இருக்கிற தேவர்கள்லாம் அழுவது போல் தெரியறதான். அந்த தேவதா விக்கிரகமெல்லாம் கண்லேருந்து ஜலம் விடுவது போல் தெரியறது, உடம்பெல்லாம் பயத்தில் வேர்வை வருவது போல் தெரியறது, சாநித்தியம் இல்லாத போல் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் பார்த்த உடனே பீமசேனன்கிட்ட புலம்பராராம் தர்மபுத்திரர். போனால் அர்ஜுனனையும் காணுமே, எப்போ வரப்போகிறான் எப்போ வரப்போகிறான்னு இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அர்ஜுனனும் வந்துட்டார். அர்ஜுனனை பார்த்தவொடனே கொஞ்சம் சமாதானமானார். ஆனால் அர்ஜுனனை பார்த்தா எப்பயுமே தேஜஸ்வியாக இப்படி கம்பீரமாக வரக்கூடிய அர்ஜுனன் யாரோ பிரகாசத்தை புடுங்கிண்டு போன மாதிரி சோபையே இல்லாமல் அண்ணா அப்படின்னு கட்டின்ட்டு விக்கி 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 அழறான். ஐயா அழும்போது ஏமாந்து போயிட்டமே. எல்லாரும் சொன்னாலே கிருஷ்ணன் பரமாத்மா, கிருஷ்ணன் பரமாத்மா, இப்படியே மாமா பையன் நினச்சின்னு ஏமாந்து போயிடாதேன்னு எத்தனை மகாத்மாக்கள் சொன்னால், கடைசியாக பீஷ்மாச்சாரியால் வரையும் சொன்னாலே நாம் அதை பார்க்காம நான் ஏமாந்து போயிட்டேனே, அப்பேற்பட்ட பிரபுக்கிட்ட நான் எல்லா காரியங்களும் சரிசமமாக பண்ணி ஒரு நண்பன் மாதிரி பார்த்தனே, ஏமாந்து போயிட்டேனே, எல்லாம் என்னுடைய சாமர்த்தியம்னு நினச்சேன். எத் பாகுதண்ட குப்தாயாம், இது என்னுடைய சாமர்த்தியம் நினச்சேன். ஆனால் அவனுடைய ஆசிரியத்தினால தான் இத்தனை ஜெயமும் எனக்கு கிடைச்சதுன்னு இப்போ தான் எனக்கு தெரியறது அப்படின்னு தர்மபுத்திரரை கட்டிண்டு இப்படி புலம்பி தள்ளுறார். இவர் என்னப்பா நடந்ததுன்னு கேட்குறார். அதுக்கு பதில் சொல்லாமல் ஏமாந்து போயிட்டேன்னு இப்படி இந்த அத்தியாயம் முழுக்க அர்ஜுனன் கதர்றார். அதான் இந்த 14 அத்தியாயத்தினுடைய கதை. மேலே பாராயணம் பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து. अथ चतुर्दशोऽध्यायः. सूत उवाच सम्प्रस्थिते द्वारकायां जिष्णौ बन्धुदिदृक्षया ज्ञातुं च पुण्यश्लोकस्य कृष्णस्य च विचेष्टितं व्यतीताः कतिचिन्मासाः तदा नायात्ततोऽर्जुनः ददर्श घोररूपाणि निमित्तानि कुरुद्वहः कालस्य च गतिं रौद्रां विपर्यस्तर्तु धर्मिणः पापीयसीं नृणां वार्तां
क्रोधलोभानृतात्मनाम् जिह्मप्रायं व्यवहृतम् शाठ्यमिश्रं च सौहृदम् पितृमातृसुहृद्भ्रातृ दम्पतीनां च कल्कलम् निमित्तानि अत्यरिष्टानि काले त्वनुगते नृणाम् लोभादि अधर्मप्रकृतिम् दृष्ट्वोवाचानुजं नृपः युधिष्ठिरोवाच सम्प्रेषितो द्वारकायां जिष्णुः बन्धुदिदृक्षया ज्ञातुं च पुण्यश्लोकस्य कृष्णस्य च विचेष्टितम् गताः सप्ताधुना मासाः भीमसेन तवानुजः नायाति कस्य वा हेतोः नाहं वेदेदमञ्जसा अपि देवर्षिणादिष्टः सकालोऽयमुपस्थितः यदात्मानो अङ्गमाक्रीडम् भगवान् उत्सिसृक्षति यस्मान्नः सम्पदो राज्यम् दाराः प्राणाकुलं प्रजाः आसन् सपत्नविजयः लोकाश्च यदनुग्रहात् पश्योत्पातान्नरौ व्याघ्र दिव्यान् भौमान् सदैहिकान् दारुणान् शंसतो अदूरात् भयं नो बुद्धिमोहनम् उर्वक्षि बाहवो मह्यम् स्फुरन्त्यङ्गपुनः पुनः वेपथुश्चापि हृदये आराद्दास्यन्ति विप्रियम् शिवैषोऽद्यन्तमादित्यम् अभिरोत्यनलानना मामङ्गसारमेयोऽयम् अभिरेभत्यभीरुवत् शस्ताः कुर्वन्ति मां सव्यम् दक्षिणं पशवो अपरे वाहांश्च पुरुषौ व्याघ्र लक्षये रुदतो मम मृत्युदूतः कपोतोऽयम् उलूकः कम्पयन्मनः प्रत्युलूकश्च कुह्वानैः अनिद्रौ शून्यमिच्छतः धूम्रादिशः परिधयः कम्पते भूः सहाद्रिभिः निर्घातश्च महांस्तात साकं च स्तनयित्नुभिः वायुर्वाति खरस्पर्शो रजसा विसृजं स्तमः असृग्वर्षन्ति जलदाः बीभत्समिव सर्वतः सूर्यं हतप्रभं पश्य ग्रहमर्दं मिथो दिवि ससङ्कुलैः भूतगणैः ज्वलिते इव रोदसी नद्यो नदाश्चक्षुभिताः सरांसि च मनांसि च न ज्वलति अग्निराज्येन कालोऽयं किं विधास्यति न पिबन्ति स्तनं वत्साः न दुह्यन्ति च मातरः रुदन्त्यश्रुमुखा गावो न गृह्यन्ति ऋषभाव्रजे दैवतानि रुदन्तीव स्विद्यन्ति ह्युच्चलन्ति च इमे जनपदा ग्रामाः
पुरोद्यानकराश्रमाः भ्रष्टश्रियो निरानन्दाः किमघं दर्शयन्ति नः मन्ययेतैर्महोत्पातैः नूनं भगवतः पदैः अनन्यपुरुषश्रीभिः हीना भूः हतसौभगा इति चिन्तयतस्तस्य दृष्टारिष्टेन चेतसा राज्ञः प्रत्यागमत् ब्रह्मन् यदुपुर्याः कपिध्वजः तं पादयोः निपतितम् अयथा पूर्वमातुरम् अधोवदनमब्बिन्दून् सृजन्तं नयनाब्जयोः विलोक्योद्विग्नहृदयः विच्छाय मनुजं नृपः पृच्छति स्म सुहृन्मध्ये संस्मरन्नारदेरितं युधिष्ठिरौवाच कच्चिदानर्तपुर्यां नः स्वजनाः सुखमासते मधुभोजदशार्हार्ह सात्पतान्धकवृष्णयः शूरो मातामहः कच्चित् स्वस्त्यास्तेवाथ मारिषः मातुलः सानुजः कच्चित् कुशल्यानकदुन्दुभिः सप्तस्वसारः तत्पत्न्यः मातुलान्यः सहात्मजाः आसते सस्नुषाः क्षेमम् देवकी प्रमुखा स्वयं कच्चिद्राजा आहुको जीवति असत्पुत्रोऽस्य चानुजः हृदीकः ससुतो क्रूरः जयन्तगदसारणाः आसते कुशलं कच्चित् ये च शत्रुजिदादयः कच्चिदास्ते सुखं रामो भगवान् सात्वतां प्रभुः प्रद्युम्नः सर्ववृष्णीनां सुखमास्ते महारथः गम्भीररयो अनिरुद्धः वर्धते भगवानुता सुषेणः चारुदेष्णश्च साम्बो जाम्बवती सुतः अन्ये च कार्ष्णिप्रवराः सपुत्रार्षभादयः तथैवानुचराः शौरेः श्रुतदेवोद्धवादयः सुनन्दनन्दशीर्षण्या ये चान्ये सात्वतर्षभाः अपि स्वस्त्यासते सर्वे रामकृष्णभुजाश्रयाः अपि स्मरन्ति कुशलम् अस्माकं बद्धसौहृदाः भगवानपि गोविन्दो ब्रह्मण्यो भक्तवत्सलः कच्चित्पुरे सुधर्मायां सुखमास्ते सुहृद्व्रतः मङ्गलाय च लोकानां क्षेमाय च भवाय च आस्ते यदुकुलाम्भोधौ आद्यो अनन्तसखः पुमान् यद्बाहुदण्डगुप्तायां स्वपुर्यां यदवोर्चिताः क्रीडन्ति परमानन्दं महापौरुषिका इव
यत्पादशुश्रूषणमुख्यकर्मणा सत्यादयो द्व्यष्टसहस्रयोषितः निर्जित्य सङ्ख्ये त्रिदशांस्तदाशिषः हरन्ति वज्रायुध वल्लभोचिताः यद्बाहुदण्डाभ्युदयानुजीविनः यदुप्रवीरा ह्यकुतो भयामुहुः अधिक्रमन्ति अङ्घ्रिभिराहृतं बलात् सभां सुधर्मां सुरसत्तमोचिताम् कच्चित्ते अनामयं तात भ्रष्टतेजा विभासि मे अलब्धमानो अवज्ञातः किं वा तात चिरोषितः कच्चिन्नाभिहतो भावैः शब्दादिभिः अमङ्गलैः न दत्तम् उक्तमर्थिभ्यः आशया यत्प्रतिश्रुतम् कच्चित्त्वं ब्राह्मणं बालं गां वृद्धं रोगिणं स्त्रियं शरणोपसृतं सत्त्वं नात्याक्षीः शरणप्रदः कच्चित्त्वं नागमो अगम्यां गम्यां वासत्कृतां स्त्रियं पराजितो वाथ भवान् नोत्तमैः नासमैः पथि अपि स्वित् पर्यभुङ्क्तास्त्वं सम्भोज्यान् वृद्धबालकान् जुगुप्सितं कर्म किञ्चित् कृतवान् न यदक्षमम् कच्चित् प्रेष्टतमेनाथ हृदयेनात्मबन्धुना शून्योऽस्मि रहितो नित्यम् मन्यसे तेऽन्यथा नरुक्। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां प्रथमस्कन्धे चतुर्दशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणम्। गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।